அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மே 23ஆம் தேதி அன்று பௌர்ணமி. இந்த தினத்தில் ஏற்படவிருக்கின்ற கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து மீனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மீன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பூரட்டாதி பாதம் 4, உத்திராட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மீனராசி. பொதுவாகவே ஜோதிடத்தில் கிரகநிலை, கிரக மாற்றம், கிரக சேர்க்கை என்பது மக்களின் வாழ்க்கையில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் மீன ராசியின் கிரகநிலையை பொறுத்தவரை ராசியில் புதன், ராகு, செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், களத்திரஸ்தனத்தில் கேது, அயன சைன போகஸ்தனத்தில் சனி என்று கிரகநிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தனத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தனத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தனத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தனத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார். மீன ராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் படிப்படியான சீரான வருமானம் கிடைக்கும், வருமானமும் உயரும். வீண் விரயம் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள். செய்கின்ற தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். புதியவர்களும் கூட்டாளிகள் ஆவார்கள். இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமைசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும். உங்களின் இல்லம் தேடி விருந்தினர்களும் வருவார்கள். மற்றவர்கள் முடியாது என்று விட்டுவிட்ட காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். உங்களின் மனபலத்தை தனமாக்கிக் கொள்வீர்கள். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும். குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். மற்றபடி வெளியாட்களிடமிருந்து உங்களின் தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விட்டு கொடுத்து முடித்துக் கொள்ளுங்கள். மேலும் அனுபவசாலிகள் வழிகாட்டுதலின்படி குறித்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உங்களின் காரியங்கள் நேர்த்தியாக இருக்குமாறு பார்த்து கொள்வீர்கள். நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்புடன் கடினமான வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பெற்றோர் வழியில் ஒரு சில மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். உடன் பிறந்தோரால் அனாவசிய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அனாவசியமான பயணங்களை தவிர்த்து விடுங்கள். மேலும் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரும் உத்தியோகம் கிடைக்கும். எவருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதோ முன்ஜாமீன் போடுவதோ வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைப்பீர்கள். உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விலக்குவீர்கள். பதவி உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகளும் உங்களுக்குள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் ஈடுபட்டு சம்பாதிப்பார்கள். மாணவர்கள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். மற்றபடி விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு செலுத்தி வெற்றி பெறுவீர்கள். சக மாணவர்களிடம் கவனமாக பழக வேண்டும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுபஸ்தனத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 3ஆம் வீடான முயற்சி ஸ்தனத்திற்கு செல்கிறார். ராசிக்கு உபஜெயஸ்தனத்தில் குரு பெயர்ச்சி நடப்பதால் நீங்கள் பல விஷயங்களில் எதிர்நீச்சல் போட வேண்டி இருக்கும். கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுவது அவசியம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் எதிர்பார்க்கும் ஆதாயம் கிடைப்பதில் தாமதமாகலாம். மேலும் குரு பகவான் பார்வை பொறுத்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல நிகழ்வுகள் ஏற்படும். மீன ராசிக்கு குரு பகவான் திருமணஸ்தானம், பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது. இதனால் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி வேறுபாடு நீங்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் மேம்படும். சகோதரர்களுடன் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். மேலும் எதிர்பார்த்த மாறுதல்கள் தாமதமாக கிடைத்தாலும் நல்ல பதவிகளும் கௌரவமான பதவிகளும் கிடைக்கும். சிந்தித்து செயல்பட்டால் நல்ல லாபம் கிடைக்கும்.
உடன் இருப்பவர்கள் மூலம் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். திருமணம் சுப காரியங்கள் கைகூடும். காதலிப்பவர்களுக்கு திருமணமாகும் காலம் இது. பல வகையான நெருக்கடிகள் இருந்தாலும் குருவின் பார்வை நல்ல முடிவுகளை கொடுக்கும். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். 7 சனி தொடங்கி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விரயங்களை தவிர்க்க வேண்டும். குருவும் சாதகமான இல்லாத நிலையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதமாகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. எந்த காரியம் செய்தாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். மீனராசிக்கார பெண்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சுமூகமாக கையாள நேரிடும். உடல் நலத்தில் கவனம் தேவை. கடன் வாங்கவோ கொடுக்கவோ வேண்டாம் என்பது குறிப்பிடத்தக்கது. பண வரவில் தடை ஏற்படலாம். எனவே செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் மாற்றங்கள் கிடைக்கும். வேலை மற்றும் தொழில் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. இருப்பினும் வேற்றுமொழி தொடர்பு, கமிஷன், ஏஜென்சி போன்ற வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றிட முடியும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும். பிறர் செய்யும் தவறுதலுக்கு நீங்கள் பொறுப்பேற்க நேரிடலாம். கவனம் தேவை. அடுத்ததாக பாதம் 4 பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசிக்குள் ராகு, 7 கேது, விரயத்தில் சனி என நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் 3 சஞ்சாரிக்கும் உங்கள் ராசிநாதனின் பார்வைகள் 7, 9, 11 இடங்களுக்கு உண்டாவதால் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். திருமண வயதினர்களுக்கு வரன் அமையும். பெரியோரின் ஆசி, தெய்வ அனுகூலம் உண்டாகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பணம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும். சுபிட்சங்கள் அதிகரிக்கும். தொழில் பணியில் இருந்த சங்கடங்களும் விலகும். எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கும். பொன் பொருள் சேரும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் நிலை உண்டாகும். பெண்கள் குடும்பத்தினரையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து போவது நன்மையை உண்டாக்கும். மாணவர்கள் விடாமுயற்சி, அதிக கவனம் செலுத்துவதால் மேற்கல்வி முயற்சிகளும் நிறைவேறும். அடுத்ததாக உத்திராட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் மாதமாக இருக்க போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில், ராசிநாதன் மறைவு ஸ்தானமான 3 சஞ்சரிக்கும் நிலையில் யோசிக்காமல் செலவுகள் செய்து சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகும். என்றாலும் வாரத்தின் முற்பகுதியில் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் பண தேவைகளை பூர்த்தி செய்வார். பொன் பொருட்களை வாங்க வைப்பார். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகத்தையும் வழங்குவார். 3 சஞ்சாரிக்கும் சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். நெருக்கடிகளில் இருந்து விடுவிப்பார். குருவின் பார்வைகளால் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். குடும்பத்தில் சுபிட்சம் தோன்றும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். கடன்கள் அடைபடும். வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக கோயிலுக்கும் சென்று வருவீர்கள். பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். பெண்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். மாணவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் செயல்களால் முன்னேற்றம் அடையும் மாதமாக இருக்கும். 3 சஞ்சாரிக்கும் சூரியன் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்குவார். உங்கள் முயற்சிகளையும் வெற்றியாக்குவார். அரசு வழி செயல்களையும் நிறைவேற்றி கொடுப்பார். உங்களை வேகமாக செயல்பட வைப்பார். குருவின் பார்வைகளால் பணவரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். கூட்டுத் தொழில் முன்னேற்றம் அடையும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் உதவியாக இருப்பார்கள். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். வீடு வாசல் சொத்து சுகம் உண்டாகும். பெண்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். குருவின் பார்வையால் நல்லவர்களின் நட்பை கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பார்கள். திருமண வயதினர்களுக்கு மாங்கல்ய யோகம் உண்டாகும். அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகளை மேற்கொள்வதால் எதிர்மறையான பலன்களை ஏற்படும். மேலும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று மாலை வேளையில் லட்சுமி வழிபாடும், வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் மே 20 மாலை முதல் மே 23 விடியற்காலை வரை.
அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே மாதம் 25, 28, 31, ஜூன் 1, 4, 8 மற்றும் 12. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.